ஹலோ எவ்ரிவன். சிக்கன் கிரேவிங்ஸ் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகுது. நானே ஆல்ரெடி சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி சாப்பிட்லான்னு யோசிப்பேன். எங்கள் தர்னிஷ் வளர வளர நைட்லியெல்லாம் எனக்கு சிக்கன் வேணும் அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு அளவாக மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னான். அது கேரளாவில் இருக்கிற ஒரே மைனஸ் என்னென்னா, நமக்கு 1/2 கிலோவாக தனியாக பக்கத்தில் கிடைக்கிறதில்ல. ஒரு கோழி வாங்கி அதை க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வாங்கிட்டு 2 டைப்பாக எடுத்தாச்சு. லேட்டாக தான் ஒரு 9 மணிக்கு தான் வாங்கிட்டே வந்தாங்க. ஸோ வெங்காயமெல்லாம் போடுறதுக்கு ஆகாது அப்படின்ட்டு குயிக்காக ஒரு ரெசிபி நானாக யோசித்து செஞ்சுட்டேன். ஒன்றுமே கிடையாது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கருகப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சிக்கன் போட்டு வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு தக்காளி இதை 3 மட்டும் அரைச்சி போட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள். இதில் இந்த ரெசிபியில் நான் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணல. நம்ம நார்மலாக வீட்டுக்கு சாம்பார் மசாலா இது எல்லாத்துக்கும் பொரியலுக்கெல்லாம் போடுறதுக்கு அரைப்போம்ல, அந்த குழம்பு மசாலா மட்டுமே போட்டு நல்லா ட்ரை ஆகிற மாதிரி ஓரளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இல்லாமல், ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சி இல்லாமல் ட்ரையாக சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டேன். இது எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் ஃபேவரட் தான். இதை விட இன்னொரு ரெசிபி செஞ்சேன். அது இதை காட்டிலும் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எடுத்து வச்சு நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். தென்காசி சைட் போனீங்க அப்படின்னா ரகுமத் அப்படிங்கிற ஹோட்டல் இருக்கும். அதில் ஒரு நாட்டுக்கோழி ரெசிபி தருவாங்க. அதே மாதிரியே இருக்கும். எண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா சிக்கன் போட்டுட்டு நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிற கறி மசாலா, அது சாம்பிள் பீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை மட்டுமே போட்டு உப்பு, ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் நல்லா தண்ணி தெளித்து வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கறி மசாலா, குழம்பு மசாலா 2மே சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.